ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பால் மட்டுமே வச்சு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பால் பாத்திரத்தில் சுடுதண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போது நான் பசும்பால் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஃபேட் மில்க் தான் வேணும்னு இல்லை, பசும்பால்லையும் நான் செஞ்சுருக்கேன், ரொம்பவே நல்லா வந்தது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போது உயரமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நெய் தடவிடலாம். இப்போ இங்கே பால் நல்லா பொங்கிருக்கு. இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை ஒன்று போட்டுடுறேன். அடி பிடிக்காமையும் இருக்கும். நம்மளும் நின்று இலக்கி விட்டுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நமக்கு நிறைய ஏடு கிடச்சிருக்கு. நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு நல்லா வரும். நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அரையாக கம்மியாயிருக்கு. எனக்கு இதுக்கு 2 hours ஆச்சு. நான் 2 hours இது பக்கத்துலேயே வரல, நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டேன். இது 1/4 பாகமாக கம்மி ஆகும்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும். இதோட நெய்யும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் லெமன் வச்சுருந்தீங்கன்னா லெமன் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு நல்லா திரி திரியாக வரும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூடி நெய் விட்டுக்கிறேன். நெய்யை நம்ம அப்பப்போ விட்டுக்கலாம். எனக்கு இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நெய் காலியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு நல்லா திரிய ஆரம்பிச்சிருக்கு. 2 hours ஆச்சு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர. ஸ்பூனை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பக்கத்துலேயே இன்னும் ஒரு 10 நிமிஷம் இப்போ இருக்க வேண்டியிருக்கும். இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆன உடனே சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி பால் ஸ்வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஸ்வீட் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் இலகி இருக்கும், நமக்கு இலக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நம்ம அப்பப்போ தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் திருப்பியும் நெய் விட்டுக்கிறேன். சூப்பரான ஸ்வீட்டு. கடைகள்லாம் இதனோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்ம வீட்லேயே இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணலாம். வெறும் பால் மட்டுமே இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த பக்குவத்தை மட்டும் இங்கே பார்த்துக்குங்க. இப்போ நான் திருப்பி நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல ஹீட்டாக இருக்கும், அதனால் பார்த்து பக்குவமாக பண்ணணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான பதம். தயாராகி வைத்திருந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கும், பார்த்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு டவலால் நல்லா க்ளோஸ் பண்ணி 8 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். உள்ளே நல்லா வெந்திருக்கும். 8 hours ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தோன்னா நமக்கு சூப்பராக பால் கேக் தயாராகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கலரெல்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பில் சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா தானாக வந்துடும். இப்போ நமக்கு பால் கேக் தயாராகிடுச்சு. நம்ம தேவையான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டபுள் கலர் நமக்கு தெரியுது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த கேக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நியூ இயருக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.